ஹாய்ங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான கீ ரைஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபியும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது கூட ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து நீளமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ அது கூடயே கருவேப்பிலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து எப்போவுமே எவ்வளோ நல்லா வதங்குதோ சாப்பாடோ குழம்போ அப்போ தான் நல்லாயிருக்கும் எதை செஞ்சாலுமே. இப்போ இது கூட வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சோறுக்கு வந்து மசாலா ஐட்டங்கள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகாயோட காரம் தான் நமக்கு. அதனால் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நீங்கள் முந்திரி பருப்பு இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம், அது ஒரு ஆப்ஷனல் தான். இப்போ வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரே ஒரு தக்காளி பழமாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து நல்லா தக்காளி வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ வந்து சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்து விட்டுறலாம். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து விசில் வர விட்டு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், நம்ம நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாதம் வந்து பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா பளபளன்னு இருக்குது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?